ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து GitHubல வந்து ப்ராஜெக்ட் அப்லோட் பண்றது அப்படின்ற விஷயம் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குரோமுக்கு போயிட்டு github.comனு போட்டுட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுடைய பேஜ் இப்படிதான் இருக்கும். இது எப்படி நியூவா கிரியேட் பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணோடனே உங்க ரெபாசிட்டரி பேர் நீங்க என்ன வைக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைத்தான் வைக்கணும். பைத்தான் வச்சுட்டேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பைத்தானை பத்தி இதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல பைத்தான் வந்து கத்துட்டேன், அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதில் வச்சிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? மோஸ்டா நீங்க பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் ரெக்ரூட்டர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? பிரைவேட்னு கொடுத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் பார்க்க முடியும். கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஒரு பேஜ் வரும். சரிங்களா? இதுல எப்படிங்க நான் அப்லோட் பண்றது அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வந்து ஜூபிட்டர் நோட் புக்லயோ ஸ்பைடர்லயோ வந்து நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, அப்லோடிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி சூஸ் யுவர் ஃபைல்ஸ், அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய இதுல என்ன இருக்கோ, இப்போ டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க என்ன அப்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்க அதை அப்லோட் பண்ணிக்கலாம் இங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான் அசைன்மெண்ட் வந்து கிளாஸ் அசைன்மெண்ட் நான் வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் கொடுத்துருங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடிங் ஆகிட்டு இருக்கும். கீழே பாருங்க, நான் கிளாஸ் அசைன்மெண்ட் அங்கே கிளிக் பண்ணேன். இங்கே அப்லோடிங் ஒன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. கீழே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபைலு இங்கே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த பைத்தான்ல கிளாஸ் அசைன்மெண்ட் ஒன்று இருக்கு. இது வந்து நம்ம உங்களுடைய யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது எப்படி ஷேர் பண்ணா, உங்களுடைய இதுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட டேஷ்போர்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் நீங்க வந்துச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க பார்க்கணும் விஷயம் இந்த ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கிளாஸ் அசைன்மெண்ட் இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிருந்து இப்போ ரீசெண்டா ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெபாசிட்டரி இப்போ அப்டேட்டட் நான் இப்போதான் கிளிக் பண்ணதுதான் இது பைத்தான் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா கிளாஸ் அசைன்மெண்ட் ஒன்று மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் அப்லோட் பண்ணது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க வச்சு இங்க மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணி இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்லயே நான் அப்லோட் பண்ணணும். எப்படி அதை அப்லோட் பண்ணுறது, இந்த பைத்தான்லயே நான் வேற ஒரு ஃபோல்டர் அப்லோட் பண்ணணும், இது எப்படி நான் அப்லோட் பண்றது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுவும் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இப்போ இந்த பைத்தான் ஃபோல்டரை கிரியேட் பண்ணிருக்கேன். இதுலயே நான் எனக்கு இன்னும் நிறைய அசைன்மெண்ட்ஸ் இதுலயே நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து ஆஸ் யூஷுவல் நீங்க அந்த சூஸ் யுவர் ஃபைல்ஸ் கொடுத்து உங்களுடைய ஃபோல்டருக்கு போயிட்டு என்ன ஃபைல் இதில் அப்லோட் பண்ணால் அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஒரு GitHubல ஒரு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ற விஷயம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.